பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஸோ இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தர் 6 மாதங்களை கடக்கும்படியாக கிருபை செய்தார். இந்த 7வது மாதம் முதல் நாளிலும் கூட நம்ம ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாக கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. அது என்ன வார்த்தை என்று சொன்னால், எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. அதில் முதலாவதாக ஆண்டவர் சொல்கிறார் 11ஆம் வசனத்தில், ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்திலுள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள் சொல்கிறார். என்ன சொல்லணுமா? கர்த்தர் உங்களை காப்பார், கர்த்தர் உங்களை காப்பார். ஏன்னு கேட்டால், இந்த ஜனங்கள் யார் என்று சொன்னால் கர்த்தருடைய ஜனங்கள். அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறாங்க, தீவுகளிலும் போய் அறிவிக்கிறாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி தேவன் அவர்களை சிதறடித்தார். ஒவ்வொரு பக்கமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போயிட்டாங்க. அவங்க திரும்ப மறுபடியுமாக சிதறடித்த தேவன் திரும்ப கூட்டி சேர்த்து தான் சொல்கிறாரு, ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பேன். நம்ம சிதறடிக்கப்பட்டிருக்கிறோமா? கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோமா? இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி கர்த்தருக்குள் வந்துடுங்க. பலவிதமான சிதறடிப்பு உங்களுடைய வாழ்க்கையிலே நேர்ந்திருந்தாலும் கர்த்தர் அந்த சிதறடிப்புகளெல்லாம் மாற்றி ஒரு மந்தை காக்கிற வண்ணமாக உங்களை உங்கள் குடும்பத்தை காக்கும்படியாக உங்களை அழைக்கிறார். அவர் காப்பார். ஸோ பிரியமானவர்களே, எதை குறித்தும் சோர்ந்து போகாமல், கடந்த நாட்களிலே நடந்த எந்த காரியத்தை குறித்தும் சோர்ந்து போகாமல், இந்த புதிய நாளிலே கர்த்தர் அவர் மந்தையை காக்கும் வண்ணமாக, ஒரு மேய்ப்பன் எப்படி மந்தையை காப்பாரோ அதே போல் உங்களை காக்கும் வண்ணமாக காப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ரெண்டாவது, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தோடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். ஆண்டவர் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார். அந்த யாக்கோபை மீட்டெடுத்தார். அந்த யாக்கோபை அவனிலும் பலத்தோடைய கைக்கு. அது எந்த சம்பவம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒரு நாள் இரவிலே தனித்திருந்து போராடி ஜெயம் பெற்றாங்க. அப்போ பலத்தவனுடைய கைக்கு, பலத்த சுச்சுவேஷனுக்குள்ளேருந்து ஆண்டு அவனை மீட்டெடுத்து நீங்களாக்கி அவனை விடுவித்தான். ஸோ நாமும் கூட ஒரு வேளை பலவானுடைய கையில் சிக்கியிருப்போம் என்று சொன்னால், ஒரு வேளை சத்துரு தொடர்ந்து நம்ம நெருக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால், இன்றைக்கு ஆண்டு சொல்கிறாரு, உங்களை நான் அவனுடைய கையிலிருந்து விலக்கி உங்களை மீட்டெடுக்கிறேன்னு சொல்கிறார், விடுவிக்கிறேன்னு சொல்கிறார். முதலாவது காக்கும் வண்ணமாக காப்பார். ரெண்டாவதாக உங்களை பலத்தினுடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். அதோடு அவர் விட்டுவிடவே இல்லை. இந்த ஜனங்கள், விடுவிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், சீயோன் மலையிலே இந்த உச்சியிலே கம்பீரிக்கிறார். யோசிப்பாங்க, ஒரு சிறைப்பட்ட மனுஷன் விடுதலை ஆகும்போது அவனுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். நான் விடுதலை ஆனேன் போல் இந்த ஜனங்களும் அந்த மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்கிறாங்க. அவருடைய ஜனங்கள். ஆனால் அப்படின்னாலே அவங்க கம்பீரித்து துதிக்கிறாங்க. அங்கே ஆண்டவங்களுக்கு என்ன செய்கிறான்னு சொன்னால், கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவர்களாக இந்த நன்மைகளுக்காக ஓடி வரும். ஃபஸ்ட்டு அவங்க கம்பீரிப்பாங்க. ரெண்டாவது, அவங்க தேவை, அவங்க ஏற்கனவே சிறைப்பட்டு போய் சிதறடிக்கப்பட்டு போய் திரும்பி மீட்டெடுத்து வரும்போது அவங்களுக்கு ஆகார தேவை இருக்கும், எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கணும். யார் சந்திக்க முடியும்? கர்த்தர் சந்திக்கிறார். அவங்களுக்கு வேண்டிய கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாக நன்மைகளை அவர்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த நன்மை தேடி இவங்க என்ன செய்யணும்னா ஓடி வருவாங்க. இந்த மாதம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர் தேடி நீங்கள் ஓடி வரும்போது ஆண்டு உங்களுக்காக வைத்திருக்க நன்மைகளை நிச்சயமாக பெறுவீங்க. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குறார், நீங்கள் ஓடி வரும்படியாக எதிர்பார்க்கிறார். ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை தேடி ஓடி நாடி அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவர் கொடுக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். என்ன நன்மை? கோதுமை, ரெண்டாவது திராட்சை ரசம், எல்லாமே பெஸ்ட்டு ஆண்டவர் கொடுக்குறார். கோதுமை இருந்துச்சுன்னா அப்பம் இல்லைன்னா நம்ம சோர்ந்து போயிடும். ஸோ ஆகாரமாகிய கோதுமையாகிய அப்பம், அரிசி கோதுமை, நம்மளாம் அரிசி சாப்பிட்றோம். ஸோ அரிசி கோதுமை. ரெண்டாவது திராட்சை ரசம், அது பரிசுத்த ஆவியானவரை காண்பிக்கின்றது. அது திராட்சை ரசமாகிய பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்காய் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தமும் திராட்சை ரசத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த எண்ணெய் தான் அபிஷேகம். என் தலை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறேன். அப்போ அந்த எண்ணெய் 3. அடுத்தது ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள்.
இவைகளெல்லாம் ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல். ஏன்னா இன்றைக்கி பிரியாணி பிரியர்கள் ரொம்ப ரொம்ப நிறையா. ஸோ பிரியாணி எதில் செய்வாங்க? ஆட்டுக்குட்டியில் கன்றுக்குட்டியில், அந்த மாதிரி ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் ஆகாரம். அதே நேரத்தில் எழுத்தின்படியாகவும் ஆவிக்குரியபடியாக ஆத்துமாக்களாகிய நன்மைகள், ஆட்டுக்குட்டிகளாகிய ஆத்துமாக்கள், கன்றுக்குட்டிகளாகிய ஆத்துமாக்களையும் ஆண்டவர் தர வல்லவராக இருக்கிறார். அந்த நன்மைகளுக்காக அவங்க ஓடி வருவாங்க. அவருடைய ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம். யோசிச்சு பாருங்க, ஒரு தோட்டம் நீர் பாய்ச்சலாக இழிப்பாக இருக்கும், பச்சை பசை, ரொம்ப பார்ப்பதற்கே கண்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக அழகாக இருக்கும். அதே போல் நம்முடைய இருதயமாகிய தோட்டத்தில் இருக்கிற வறட்சிகளை கற்று நீக்கி நம்முடைய ஆத்மாவில் ஒரு செழிப்பை கற்றுக் கொடுப்பார். நாம் தோய்ந்து போவதில்லை. இந்த மாதம் நீங்கள் தோய்ந்து போவது இல்லை, சோர்ந்து போவது இல்லை. ஐயோ எனக்கு இல்லையே என்று சொல்லி இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நன்மைக்காக ஓடி வரும்போது உங்களை விடுவித்த தேவன், உங்களை காக்கிற தேவன் உங்களுக்கு என்ன செய்வார்? தோய்ந்து போகாமல் உங்களுக்கு செழிப்பை கொடுப்பார். அதில் சொல்லப்பட்டிருக்கு, அப்போது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்தி. பாருங்க, ஆண்டு சொல்கிறாரு, இவ்வளோ நாள் துக்கத்தை அனுபவிச்ச மகனும் மகளே, நான் இன்றைக்கு உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன், நான் உன் சஞ்சலம் நீங்கள். எப்போ பார்த்தாலும் சஞ்சலத்தோடு இருக்கு இல்லையா? ஐயோ எனக்கு இந்த காரியங்கள் வாய்க்கவில்லை, நெடுநாளாக நான் காத்துட்ருக்கேன்னு சொல்லக்கூடிய சஞ்சலங்கள் நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்துன்னு சொல்ல. ஸோ ஆண்டவர் ஒரு வேளை கடந்த நாட்களெல்லாம் சந்தோஷமற்று துக்கமாக இருந்திருந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து உங்களை தேற்றி உங்களை சந்தோஷப்படுத்தார். அது மட்டும் இல்லை, ஆசாரியரின் ஆசாரியர் சொல்லும்போது கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க, ஆசாரிய ஊழியத்தை செய்கிறவங்க. அதே போல் விசுவாசிகளை குறித்து சொல்லும்போது கர்த்தர் நம்ம இரத்தத்தினாலே மீட்டெடுத்து ராஜாக்களாக ஆசாரியர்களாக ஏற்படுத்தியிருக்கிறபடினாலே அந்த ஆசாரியர்கள் என்ன செய்வாரோ கொழுமையானவர்களினால் பூரிப்பாக்குவார். ஆண்டவர் இந்த மாதம் சந்தோஷப்படுத்துகிற மாதம், நம்மை பூரிப்பாக்குற மாதம், நன்மைகளுக்காக ஓடி வரும்போது அந்த நன்மைகளை கொடுக்குற மாதம். அது மட்டுமல்ல, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆகும். நம்ம அவருடைய ஜனங்கள் அல்லவா, அவர் நம்முடைய தேவன் அல்லவா, அவர் நம்முடைய பிதா அல்லவா, அவர் நம்முடைய மனவாளன் அல்லவா. அப்படின்னாலே அவர் இந்த மாதம் அவர் அளிக்கும் நன்மைகள், நம்ம இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்போம். ஆனால் ஆண்டவர் அவர் மனதில் இந்த மாதத்தில் நமக்கு என்னெல்லாம் செய்யணும், நன்மை செய்யணும்னு நினச்சிருக்காரோ அந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு அளித்து நம்மை திருப்தியாக்குகிறது. ஸோ பிரியமானலே இந்த 1ஆம் தேதி நீங்கள் என்ன செய்யுங்க, இறைமை 31 அதிகாரத்தை முழுதும் வாசிங்க. எனக்கு கிடைக்கும்போது கொஞ்சம் தியானிங்க. அந்த சிறைப்பட்டு போன மக்களை கர்த்தர் விடுவித்து அந்த ஜனமாகி இஸ்ரவேலை திரும்பமாக விடுவித்து அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவது, விடுவிக்கிற தேவன் அவங்களை காக்கிறார். சிதறடித்த தேவன் அவங்களை காக்கிறார். 2வது, பலத்துடைய கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். 3வது, நன்மைகளால் நம்மை நிறைக்கிறார். 4வது, நம்மை ஆற்றி தேற்றி சஞ்சலம் நீங்க நம்மை சந்தோஷப்படுத்துவார். அவருடைய ஜனங்களை அவருடைய நன்மையினால் நிறைத்து ஆசீர்வதிப்பார். இந்த ஆசீர்வாதங்களை பெற்று கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தும்படியாக நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீ கொடுத்த இந்த அருமையான வாக்குத்தத்தங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தங்கள் இஸ்ரவேல் மக்களை பற்றி சொல்லப்பட்டதாக இருந்தாலும் நாங்களும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறபடினாலே கர்த்தர் சில வேலைகளை நாங்கள் சிதறடிப்பது போல சிதறடிக்கப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் கர்த்தர் அந்த சிதறடிப்பு நிலைமைகளை மாற்றி ஒரு மேய்ப்பன் மந்தையை காக்கும் வண்ணமாக எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர். எங்களை திரும்ப கூட்டி சேர்க்கிறீர். எங்களை பலத்துடைய கைக்கு விடுவித்து எங்களுக்கு தாவே நன்மைகளாலே நாங்கள் நன்மைகளுக்காக உங்களிடத்தில் ஓடி வந்து அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகள் இந்த மாதம் முழுதும் நீங்கள் தரப்போறீங்க. அது மட்டுமல்லப்பா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்மாவை கத்தாவே அப்பா செழிப்பாக மாற்றுங்க. ஆத்மாவில் ஒரு செழிப்பை கொடுங்க. ஆத்மாவில் ஒரு செழிப்பை கொடுத்து ஒரு தோட்டமாக மாற்றி அந்த தோட்டத்தில் நீர் வந்து எங்கள் ஆத்ம நேச கத்தாவே சந்தோஷமாய் அருமையான கனிகளை புசிக்கத்தக்கதாக உதவி செய்யும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, ரியா கபர் அஷாந்த ரபா கபரபா ஆவியானவரை எங்கள் துக்கங்களை மாற்றி எங்களை தேற்றி எங்களை சந்தோஷப்படுத்த போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாக என்று சொன்னது போல இந்த ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் தொடர்ந்து அடுத்த மாதம் சந்திக்கிற வரைக்கும் என்னென்ன நன்மைகள் தேவையோ உங்கள் ஜனங்களுக்காக நீர் எல்லா நன்மைகளையும் தந்து
திருப்தியாக்கி உடைய நாமத்தை எங்கள் மூலமாய் மகிமைப்படுத்தும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். மே காட் பிளஸ்.